கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I will not leave you as often. நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை. சீடர்கள் யோசித்தாங்க, இந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தாரே 3 ஆண்டு காலங்கள், எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்தொடர்ந்து வந்தோமே, எல்லாவற்றையும் விட்டு இவரே நித்திய வாழ்வை தர முடியும் என்று வந்தோமே. ஆனா இந்த ஆண்டவர் நம்மை விட்டு போகிறேன் போகிறேன் மரித்து போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. நாங்க என்ன செய்வோம்? ஒருவேளை இந்த ஆண்டவர் போயிட்டாருன்னா எங்க நிலைமை என்ன? நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வோம் என்ற ஒரு மிகப்பெரிய துக்கம், மிகப்பெரிய பாரம், மிகப்பெரிய சஞ்சலம், மிகப்பெரிய வேதனை அவர்களை பிடித்தது. இந்த சூழ்நிலை ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். எவ்வளவு அறுதலான வார்த்தை பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிற யாராவது நம்மை விட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப துக்கப்படுறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். நம்மோடு கூட இருக்கிற மக்கள் நம்மை பிரிந்து போயிட்டானா துக்கப்படுகிறோம். எனக்கு பலனா இருந்த என்னுடைய நண்பன், என்னுடைய குடும்பத்தின் மக்கள் இந்த உறவை முறித்து கொண்டு போயிட்டாங்களே, இனி எப்படி நான் தனித்து வாழ்வேன்? எப்படி நான் தனித்து தாண்டி செல்லுவேன்? இந்த சோதனையோடு, இந்த பாரத்தோடு நம்ம நிக்கிறோம்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். நான் இன்னைக்குமே உங்க கூட இருக்கிறேன், என்னைக்குமே உங்க பட்சத்துல நான் இருப்பேன், என்னைக்குமே நான் தான் உங்களுக்கு பலனாக இருப்பேன். இன்றும் நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சீடர்கள் உயிர் தெரிந்த பின்னால்தான் யோசித்தாங்க, இதோ நம்மை விட்டு விலகாத ஆண்டவர் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை தேடி வந்தார், நம்மோடு கூட அவர் இருக்கிறார், அவருடைய பிரசனத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த ஜனங்கள் உணர்ந்தாங்க. இன்னைக்கு கூடங்க நம்ம யாருமே தனிமையான மக்கள் அல்ல. அவருடைய இந்த உலகத்தின் உறவுகள் உடைக்கப்பட்டு நம்மை விட்டு பிரிந்து போய், நம்மை விட்டு தூரம் போய் நிற்கிற அநேக உறவுகளை நம்ம சந்திக்கிறோம்ல. கவலைப்பட்டு வேதனைப்பட்டு சோர்ந்து காணப்படுறல, கவலைப்படாதிருங்கள். நம்ம ஆண்டவருடைய அன்புதான் நிலையான ஒரு அன்பு. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். இந்த காலை நேரத்துல அந்த அன்பு நம்மை தாங்கும், அந்த அன்பு நம்மை வாழ வைக்கும், அந்த அன்பு நம்மை உருவாக்கும், அந்த அன்பு நம்மை இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழச் செய்யும். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கு. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக அமைத்திருக்கிறோம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி ஆசீர்வாதமாய் மாற்றி தங்கப்பா. நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் என்று சொன்னீரேன். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு புது பலனை தரணும். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தை எங்களுக்கு பிறந்த நாளைக்கும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரம் எங்களுக்கு தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.